அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 17/3/2024 முதல் 23/3/2024 வரை, பங்குனி மாதம் 4ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 10ஆம் தேதி வரை இனி இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைகிறதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும், புதியதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்றுவதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் தேடி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 17, 18, 19 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன், செவ்வாய், சனி பகவான் சேர்ந்து இருப்பதும், 11ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு சேர்ந்து இருப்பதும் வச்சு பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வரவேண்டியது எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே வேலையில், உத்தியோகத்தில் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டு அவசர பயணமாக அசலூர் அல்லது அயல் நாடு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகும், வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உடல்நலத்திலே எந்தவித குறைபாடுகளும் இல்லை, பிரச்சனைகளும் இருக்காது, நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வரும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 19, 20, 21 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது லாபத்தான குரு, லாபத்தானத்திலே குரு, ஜீவனத்தான சூரியன், ராகு, புதன், பாக்கியத்தானத்திலே செவ்வாய், சுக்கிரன், சனி பகவான், 4ஆம் இட கேது, இவ்வாறான கிரக அமைப்புகள்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாட்களாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும், பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 21, 22, 23 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே சொந்த தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து வருமானம் கூடுதலாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக
ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவுமே தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவுகள் நிறையவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான் வரும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வருகிறதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலை, மனக்குழப்பம், மன உளைச்சல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வீடு மாற்றம் ஏற்படுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும், சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கிறதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைக்கிறதற்கும், புதியதாக வண்டி வாகனம் மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் சற்று காலதாமதமாகவே நடக்கிறதற்கும் மற்றும் சில அரசாங்க சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம்தான். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான, குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்கிறாப்புலத்தான் தெரியுதுங்க. மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள், வீண் பம்புகள், வீண் தொந்தரவுகள், வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்து செய்வதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் தண்ட செலவுகள், வீண் பணம் விரயம் ஆகிறதற்கும், தேவையற்ற பிரயாணம் ஏற்பட்டு அதனால் கூட செலவுகள் அதிகமாகிறதற்கும், பெண்களால் சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள், மனக்குழப்பம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சில விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டலையேங்கிற மாதிரி போகிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. 17, 18, 19 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். துலா ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான, யோகமான, நல்ல பலன்களே நடந்து வரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களில் நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலர் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், குடும்பத்துடன் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும், குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். 19, 20, 21 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கப்படி பார்க்கும்போது எந்த விதமான சிக்கல்களுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சில்லறை தொந்தரவுகள் கூட இந்த வாரம் சூரியனை கண்ட பனி போல் விலகி ஓடிடும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன்
சாதகமாகவும் வெற்றியுடனும் நலந்தேடினும் சொல்லத்தான் இடம் இருக்கிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. நீண்ட நாளே முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. சொந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 17, 18, 19 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். 21, 22, 23 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது தொட்டது துளங்குறதற்கும் நினைத்தது நினைத்த மாதிரி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் இந்த வாரத்தில் நடந்தேறுவதற்கும் திடீர்னு வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் புதுதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதே என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 19, 20, 21 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். பணம் அடுத்த வாரம்தான். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடு முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் யாவும் சாதகமாகவும் மகிழ்ச்சியாகவுமே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. செய்து வரும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடந்து வருமானம் கூடுதல்களாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 21, 22, 23 3 நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாகும். 17, 18, 19 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஜென்மராசியிலே செவ்வாய், சனி பகவான், சுக்கிரன், 2ஆம் இடத்திலே சூரியன், ராகு, புதன், 3ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே சந்திரன். இந்த அமைப்புகளின்படி பார்க்கும்போது இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. பழைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எதுவும் கிட்டத்திலே வராமல் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும்னு தான் சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிறவர்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்தேறிட வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் திடீர் பிரயாணம் ஏற்படக்கூடும். அதனால் ஆதாயம் உண்டு என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 19, 20, 21 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாக தான் காணப்பட்டு வருங்களே, எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும்
வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடியதற்கும், ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் சொந்த வீடு வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 21, 22, 23 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். இந்த வார ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.